ஓகேம்மா, அடுத்தது நம்ம சால்வெண்ட் சிஸ்டம் டெஃபினேஷன். எல்லோரும் சல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. சல்யூட்னா கரைப்பொருள், சால்வெண்ட்னா கரைப்பான். ஸோ எப்போவுமே சல்யூட் கம்மி அளவில் இருக்கணும், சால்வெண்ட் ஜாஸ்தி அளவில் இருக்கணும். சரியா? ஒரு சுகர் எடுத்து வாட்டரில் போடுறீங்கன்னா சுகர் வந்து சல்யூட்டுன்னு சொல்லணும், வாட்டரை வந்து சால்வெண்ட்டுன்னு சொல்லணும். பட் எப்போவுமே வாட்டர் தான் சால்வெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சால்வெண்ட் வந்து என்னவா வேணா இருக்கலாம். ஸோ இது வந்து 2 டைப்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று அக்வஸ் சால்வெண்ட், இன்னொன்று நான் அக்வஸ் சால்வெண்ட். எதெல்லாம் பார்க்குறதுக்கு லிக்விட் மாதிரி இருக்குதோ, அதாவது ஃப்ளோயியாக இருக்குதோ, அதெல்லாம் அக்வஸ் சால்வெண்ட். எதெல்லாம் பார்க்குறதுக்கு லிக்விட் மாதிரி இல்லையோ அதெல்லாம் நான் அக்வஸ் சால்வெண்ட். எக்ஸாம்பிள் பெயிண்ட் வச்சுக்கோங்க, அது வந்து லிக்விட் மாதிரி இருக்காது. ஸோ பெயிண்டில் ஏதாவது நம்ம கலரெல்லாம் போடணுன்னா அப்போது கலரை வந்து பெயிண்ட் கலரை வந்து நம்ம சல்யூட்டுன்னு சொல்லிக்கலாம், கலக்கிற கலர் பெயிண்ட்டை வந்து சால்வெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். சரியா? Franklin expands the dissociation principle to non-aqueous solvent. அசோசியேஷன்னா சேர்றது, டிசோசியேஷன்னா பிரிகிறது. ஸோ ஒரு காம்பவுண்டை நீங்கள் நான் அக்வஸ் சால்வெண்ட்டில் போடும்போது அது என்ன ஆகும்னா டிசோசியேட் ஆகும். சரியா? ஸோ according to him, if an acid releases H plus ion in water to form H3O plus, similarly NH4Cl releases NH4 plus in liquid ammonia, must be termed as acid. So ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட் ஒன் யார் சொல்லியிருக்காங்க, அரீனியஸ் வந்து H ப்ளஸ் கொடுத்தா அதை ஆசிட் சொல்கிறோம், OH மைனஸ் கொடுத்தா அதை பேஸ்னு சொல்கிறோம் இல்லையா? அக்கார்டிங் டு அதே மாதிரி யாரெல்லாம் ப்ளஸ்ஸு கொடுக்குறாங்களோ, அதாவது NH4 ப்ளஸ் Na ப்ளஸ் அந்த மாதிரி யாரெல்லாம் ப்ளஸ் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் கூட நம்ம ஆசிட்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி OH மைனஸ்க்கு ரிலேட்டடாக NH2 மைனஸ், Cl மைனஸ் அந்த மாதிரி யாரெல்லாம் மைனஸ் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் பேஸ்டு சொல்லிக்கலாம் அப்படி சொல்கிறாரு. Similarly, NaOH by virtue of its releasing OH minus in aqueous medium is termed as base in the medium. NaNH2 should be termed as a base in liquid ammonia since they release that amide NH2 minus ion. ஸோ யாரெல்லாம் ப்ளஸ் காம்பவுண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களாம் ஆசிட், அண்ட் யாரெல்லாம் மைனஸ் காம்பவுண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களாம் பேஸ். ஓகேங்களா? ஒரு நான் அக்வஸ் சால்வெண்ட்டில் போடும்போது இதுக்கு பேர் ஆட்டோ அயனைசேஷன். ஸோ H2O ரெண்டு வாட்டரும் சேரும்போது உங்களுக்கு என்ன மாறும்னா H3O ப்ளஸ் OH மைனஸ். அதே மாதிரி NH3 என்னவா மாறும்னா NH4 ப்ளஸ் அண்ட் NH2 மைனஸ். ஸோ இதில் ப்ளஸ் கொடுக்கறதுனால இவங்களை ஆசிட்னு சொல்லலாம், மைனஸ் கொடுக்கறதுனால இவங்களை பேஸ்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆட்டோ அயனைஸ் ஆகும்போது ஒரு காம்பவுண்ட் ஆசிடாகவும் பிஹேவ் பண்ணும், பேஸாகவும் பிஹேவ் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லூயிஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஆசிட் பேஸ் கான்செப்ட் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரான் டோனார் அக்செப்டார் சிஸ்டம். யாரெல்லாம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவர் சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் தி மோஸ்ட் வைட்லி யூஸ்டு கான்செப்ட் ஃபார் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் because of its simplicity and wide application. According to this theory, an acid is a substance that can accept an electron pair to form its covalent bond, and base is a substance that can furnish an electron pair to form a covalent bond. ஸோ யாரெல்லாம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களாம் ஆசிட், அண்ட் யாரெல்லாம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பேஸ். அண்ட் எதுக்காக இந்த டொனேட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ Na ப்ளஸ் அப்படின்னு இருக்கும்போது ப்ளஸ்ஸுனா எலக்ட்ரான் ஷார்ட்டேஜ், அதாவது எலக்ட்ரான் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க யார்கிட்டையாவது இருந்து அக்செப்ட் பண்ணால் தான் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி Cl மைனஸ்னால் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க யாருக்காவது கொடுக்கலாம், டொனேட் பண்ணலாம். ஸோ ஒருத்தர் டொனேட் பண்ணும்போது இன்னொருத்தர் வாங்கணும், அப்போ தான் கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரான் டொனேட் அக்செப்டன்ஸ் இந்த முறையினால் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை தான் லூயிஸ் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஆசிட், யாரெல்லாம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஆசிட், அண்ட் யாரெல்லாம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பேஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஸோ அக்கார்டிங் டு Bronsted concept of
strength of an acid is regarded as a measure of its tendency to donate a proton. Thus, a strong acid is the one which was a strong tendency to donate a proton. Strength of an acid depends on the extent of its ionization. Hence, the equilibrium constant for the following equation is, இப்போ ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க HA, அது வந்து வாட்டரில் போடும்போது என்னவா மாறும்னா H3O ப்ளஸ் ஆகும், A மைனஸாகவும் மாறும். அதாவது புரோட்டான் டோனார். இந்த H2O HA அப்படிங்கிற காம்பவுண்ட் அதுக்கிட்ட இருக்க ஹெச்சை யாருக்கு டொனேட் பண்ணியிருக்கு? H2Oவுக்கு டொனேட் பண்ணி H3O ப்ளஸ்ஸாக மாறியிருக்கு அண்ட் A மைனஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் காம்பவுண்டில் B ப்ளஸ் H2O gives BH ப்ளஸ் OH மைனஸ். இந்த இடத்துல H வந்து வாட்டர் மாலிக்யூல்லேருந்து Bக்கு டொனேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ KA அது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு முன்னாடி இருக்கிறது, அதாவது HA H2O BH2O இதெல்லாம் என்னன்னு சொல்கிறோன்னா ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது, அதாவது H3O ப்ளஸ் A மைனஸ் BH ப்ளஸ் OH மைனஸ் இதெல்லாம் பேஸ்னு சொல்கிறோம், சாரி ப்ராடக்ட்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எப்போவுமே ஒரு ரேட் ஆஃப் த ஈக்குவேஷன் பார்க்கும்போது ரேட் கான்ஸ்டன்ட் KA இருக்கும். மேலே டேர்மில் வந்து ப்ராடக்ட் இருக்கணும், கீழே டேர்மில் வந்து ரியாக்டன்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ மேலே பாருங்கள், ப்ராடக்டில் என்ன இருக்குது? H3O ப்ளஸ் A மைனஸ் அதோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை HAவோட கான்சன்ட்ரேஷன். இதில் வாட்டர் மாலிக்யூல் வந்து சால்வெண்ட்டுங்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. சரிங்களா? இப்போ இதை வச்சு ஆக்சுவலாக நீங்கள் செகண்ட் ரியாக்ஷனுக்கு போடுங்க. செகண்ட் ரியாக்ஷன் ஆக்சுவலாக இங்கே தப்பாக இருக்குது. அப்போ என்ன போடலாம்? KB ஈக்குவல் டு இந்த செகண்ட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் சைடு என்ன இருக்குது? BH ப்ளஸ்க்கும் OH மைனஸ்க்கும் கான்சன்ட்ரேஷன் போடுங்க டிவைடட் பை B. ஓகேங்களா? ஏன்னா வாட்டர் மாலிகுலை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? Larger the values of the equilibrium constant Ka and Kb, it indicates the strength of the acid or bases is higher. ஸோ யாருக்கு ரேட் அமௌண்ட் ஜாஸ்தி வருதோ, அதாவது KAக்கு ஜாஸ்தி வருதா இல்லை KBக்கு ஜாஸ்தி வருதா, ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ KAனா இது ஆசிடோட ஸ்ட்ரென்த், KBனா இது பேஸோட ஸ்ட்ரென்த். ஸோ யாருக்கு ஜாஸ்தியாக வருதோ இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ரென்த்து ஹைன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? In order to avoid using negative powers of 10, Ka and Kb are generally converted to pKa and pKb respectively. So suppose நீ பண்ணுற வேல்யூஸில் இந்த மேலேயும் கீழேயும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் நெகட்டிவில் வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்காக நீங்கள் வேல்யூஸை pKaன்னு போட்டு அதோட லாக் வேல்யூ எடுத்திங்கன்னா pKa ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10Ka அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து பாசிட்டிவில் கிடைச்சிடும். Since the smaller the numerical value of pKa and pKb, the stronger the acid or base respectively. ஸோ ஜென்ரலாகவே யாருக்கு வேல்யூ ரொம்ப கம்மியாக வருதோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கர்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். BASESன்னு இருக்கிறது பாருங்கள், பேசஸ்னு போடுங்க. இதை SHAB சாஃப்ட் ஹார்ட் ஆசிட் பேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா HSAB ஹார்ட் சாஃப்ட் ஆசிட் பேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம HSAB பிரின்சிபல்னே படிக்கலாம். Erland, Chaft and Dennis in 1958 categorized the metal ions and the ligands into following cases. So first class A metal and class B metal அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. Class A metal என்னன்னு பாருங்க. This indicates ions of alkali metals, alkaline earth metals, ligand transition metals in higher oxidation states like a Ti, Cr, Fe and CO and the hydrogen ion H+. These ions have following features: small size, high polarizing power and high oxidation state. Outer electrons or orbitals are not easily distorted. So யாருக்கெல்லாம் small size, high polarizing power, high oxidation state, outer electrons வந்து ஈஸியாக டிஸ்டார்ட் ஆகாது, அதாவது K ஷெல், L ஷெல், M ஷெல்லில் லாஸ்ட்டாக ஷெல்ஸ் எது இருக்கோ அதுலேருந்து எலக்ட்ரானை ஈஸியாக பிரிக்க முடியலனா அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கிளாஸ் A metals அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிளாஸ் B metals, this includes ions of helium transition metals and those in lower oxidation states such as Cu, Ag, Hg, Pd, Pt etc. அண்ட் இவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்னா லார்ஜ் சைஸ் இருக்கும் அண்ட் அவுட்டர் எலக்ட்ரான் வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை பிரிச்சிடலாம், அதாவது டிஸ்டார்ஷன் பண்ணிடலாம். சரிங்களா?
ஸோ யாரெல்லாம் ஸ்மால் சைஸ் இருக்காங்களோ அவங்களாம் கிளாஸ் ஏ, அண்ட் யாரெல்லாம் லார்ஜ் சைஸ் இருக்காங்களோ அவங்களாம் கிளாஸ் பி. அதே மாதிரி கிளாஸ் ஏலேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கணுன்னா அது ரொம்ப ஈஸி இல்லை. ஆனால் கிளாஸ் பிலேருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில் எடுக்கணுன்னா அது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? Depending upon their behavior towards the metal ions A and class B, the ligands have been categorized into following two types. So class A ligands alla enna sollanu parunga. This includes ligands which preferentially combine with metal ion of class B. So example, ligands NH3, R3N, H2O, F- ions have great tendency to coordinate with class A metal ions. The tendency of complex anion of ligands with class A metal ion follows the order given below. ஸோ யாரெல்லாம் கிளாஸ் ஏ கூட ஜாயின் பண்ணுவாங்க அவங்களோட ஆர்டர் இருக்குது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிளாஸ் பி சில மெட்டல்ஸ் தான் கிளாஸ் பி கூடயும் கம்பைன் ஆகும், அண்ட் அவங்களோட எக்ஸாம்பிள்ஸும் அவங்களோட ஆர்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து HSAB கான்செப்ட். யாரெல்லாம் ஹார்ட் யாரெல்லாம் சாஃப்ட் அதை தான் கிளாஸ் ஏ கிளாஸ் பி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது பியர்சன் பிரின்சிபல்ஸ். Pearson in 1963 suggested that metal ions of class A are hard acids and ligands of class A called hard bases. ஸோ ஒரு கிளாஸ் ஏல மெட்டலும் இருக்கும் லிகாண்டும் இருக்கும். அதாவது டொனேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அக்செப்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ மெட்டல் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, லிகான் அப்படின்னா டொனேட் பண்ணுறவங்க. ஸோ எப்போவுமே மெட்டல்ஸ் எல்லாம் ஹார்ட் ஆசிட்ஸாகவும் ligands எல்லாம் hard bases-ஆகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. On the other hand, the metal ions of classes B and ligands of classes B are soft acids and soft bases. அதே மாதிரி கிளாஸ் பியில் உள்ள மெட்டல்ஸ் எல்லாம் வந்து சாஃப்ட் ஆசிட் சொல்கிறோம், அண்ட் கிளாஸ் பியில் உள்ள லிகான்ஸ் எல்லாம் வந்து சாஃப்ட் பேசஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? Pearson has suggested a simple rule of thumb to produce quantitatively the relative stability of acid-base reaction. Hard acid prefer to bind to hard base and soft acid prefers to bind to soft bases. So ஒரு reaction ஸ்டேபிளாக இருக்கணும்னா, அதாவது ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஸ்டேபிளாக இருக்கணும்னா ஹார்ட் ஆசிட் ஹார்ட் பேஸ் கூட தான் சேரணும், அண்ட் சாஃப்ட் ஆசிட் சாஃப்ட் பேஸ் கூட தான் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் hard acid, soft acid, borderline acid, hard base, soft base and borderline base இதையெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ borderline யாரை சொல்லுவோன்னா அவங்க ஹார்டாகவும் இருப்பாங்க சாஃப்டாகவும் இருப்பாங்க. ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஆசிட் கூட ஜாயின் ஆகணுன்னா ஹார்ட் பேஸாக மாறிடுவாங்க, அண்ட் சாஃப்ட் ஆசிட் கூட ஜாயின் பண்ணணும் சாஃப்ட் பேஸாக மாறிடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு borderline acids and bases அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? The next theories of hardness and softness. Electronic theory. According to the theory, hard interaction involves ionic bonding and soft interaction involves covalent bonding. The resulting species would be unstable. So hard acid hard base கூட சேர்ந்துச்சுன்னா ionic bond உருவாகும், and soft acid soft base கூட சேர்ந்துச்சுன்னா covalent bond உருவாகும். அப்போ தான் உன்னோட மாலிக்யூல் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? Misno and co-workers in 1967 proposed the following equation which correlates hardness and softness. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க மிஸ்னோ அண்ட் கோவர்க்கர்ஸ். pk equal to minus log k equal to ax plus by plus c, where k is the equilibrium constant for dissociation of metal ligand complex, x and y are the parameters for the ligand C is also constant. The ligand to adjust the pK value is less than 2.8, and for soft acids it must be greater than 3.2. The borderline acid, the value of y ranges between 2.8 and 3.2. For example, Li oda value Al Mg K plus pH 2 plus Tl plus Ag 2 plus. இந்த வேல்யூஸ்லாம் வச்சு யாரெல்லாம் ஹார்ட் யாரெல்லாம் சாஃப்ட் அண்ட் யாரெல்லாம் பார்டர்லைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ 2.8க்கு கம்மியாக இருக்கிற எல்லாரும் ஹார்ட், 3.2க்கு மேலே இருக்கிற எல்லாரும் சாஃப்ட், அண்ட் 2.8க்கும் 3.2க்கும் நடுவில் இருக்கிறவங்க பார்டர்லைன். ஓகே. The value of B also increases as we move from hard base to soft base. For example, the values of y are as follows. So ஹார்ட்லேருந்து சாஃப்ட்டுக்கு போகும்போது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஓகே. X is considered to be the measure of tendency of a metal ion
of to accept electron from the ligand. ஸோ இதில் ஏஎக்ஸ் பிஒய் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதில் அந்த எக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கலாம்னா மெஷர் ஆஃப் டெண்டன்சி ஆஃப் மெட்டல் அயான் டு அக்செப்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த லிகான்ஸ். ஸோ ஒரு மெட்டலால் எவ்வளோ லிகான்ஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் தியரி அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிச்சிங்களா? And next, pi bonding theory. This theory was proposed by J. Chats to explain the bonding between the soft complexes. According to this theory, the soft acid have loosely held outer d electrons and which can form pi bond by donating the suitable ligands. Soft bases CO, R3Pi, etc. are generally pi bond acceptors. The presence of d orbital except CO helps to stronger the pi bond. ஸோ மேலே என்ன பார்த்தோன்னா அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு பார்த்தோம். அது எல்லாமே சிங்கிள் பாண்டு. அடுத்து வந்து என்னென்னா பை பாண்டு, அதாவது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்போவுமே பை பாண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாஃப்ட் ஆசிட்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? The next one, symbiosis. Soft ligands have a tendency to combine with a center already associated with soft ligands, and hard ligands have a tendency to combine with the center already associated with hard ligands. So ligand அப்படின்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறவங்க, அவங்க ஆல்ரெடி யார் கூட இருப்பாங்கன்னா ஆல்ரெடி ஒரு மெட்டல் அயான் வந்து ஆல்ரெடி சாஃப்ட் லிகான்ஸ் இருக்கிறவங்க கூட தான் அதர் லிகான்ஸை போட முடியும். சரிங்களா? அதாவது NaCl அப்படின்னா இப்போ சிஎலை எடுத்துகிட்டு நீங்கள் யாரை போட முடியும் அப்படின்னா, இப்போ சிஎல் சாஃப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாஃப்ட் லிகான் தான் போட முடியும், சிஎல் ஹார்டாக இருந்துச்சுன்னா இங்கே ஹார்ட் லிகான் தான் போட முடியும். ஸோ ஏற்கனவே மெட்டல் கூட யார் கனெக்ட் ஆகிருக்காங்களோ ஹார்ட் லிகாண்டா சாஃப்ட் லிகாண்டா அதே பேசிஸில் தான் அடுத்ததையும் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போது சிங்கிள் பாண்ட்னா யாராவது ஏற்கனவே கனெக்ட் ஆகிருப்பாங்க, பை பாண்ட்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒருத்தரை ஆட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே இருக்கிறவங்க சாஃப்டாக ஹார்டாக அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறவங்களோ சாஃப்டாக ஹார்டாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே சாஃப்ட் லிகான்ஸ் ஏற்கனவே சாஃப்ட் லிகான்ஸ் இருக்கிறவங்க கூட தான் ஜாயின் ஆகும், அண்ட் ஹார்ட் லிகான்ஸ் ஏற்கனவே ஹார்ட் லிகான்ஸ் இருக்கிறவங்க கூட தான் ஜாயின் ஆகும். திஸ் டெண்டன்சி ஹாஸ் பீன் டேர்ம்ட் அஸ் சிம்பயோசிஸ். ஓகேங்களா?